பஞ்சாங்கம் சொல்றோம் அப்படின்னா என்ன தெரியுமா? சினிமா ஃபீல்டில் பார்த்துக்கிறேங்க, எவ்வளோ பேர் பேர்னு மாற்றினோடனே எவ்வளோ வெற்றியாக இருக்காங்க பாருங்க. ருண ரோக சத்ருன்னு சொல்லப்படுற கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி அப்படிங்கிற விஷயத்துல அந்த ஜாதகர் 100% மாட்டுவாருங்க. ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உகாதி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறும் உங்கள் ஜோதிட ஆசான் லக்ஷ்மி நாராயணன். என்ன வாங்குவோங்க இந்த புத்தாண்டில்? நம்ம உகாதிலையும் தமிழ் புத்தாண்டுலையும் என்ன வாங்குவோம்? பஞ்சாங்கம் வாங்குவோமா? பஞ்சாங்கம் நம்ம பெரியவர்கள் முன்னோர்கள் கொடுத்த வேதிக் அஸ்ட்ராலஜி பாரம்பரிய ஜோதிடத்துலேருந்து வர பஞ்சாங்கம் அப்படின்னு வாங்குவோம் இல்லையா? இதில் 2 பஞ்சாங்கம் உண்டு. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருத்தப்பட்ட பஞ்சாங்கம். அதாவது அந்த கணித முறைகளை அந்த கோள்களின் நகர்வுகள் படி ஏதோ டிகிரியில் கொஞ்சம் மாறுதல்கள் இருக்குன்னு சொல்லி கணிச்சு முன்னோர்கள் திருத்தப்பட்ட பஞ்சாங்கமே திருக்கணிதம் அப்படின்ட்டு திருக்கணித பஞ்சாங்கம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்? பஞ்சாங்கம் சொல்றோம் அப்படின்னா என்ன தெரியுமா? வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த 5 அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்? வாரம் அப்படின்ற விஷயத்த பார்க்க போறோங்க. வாரம்னா என்னது? முதல் வாரம், 2ஆம் வாரம், 3ஆம் வாரம், 4ஆம் வாரம், 5ஆம் வாரம், 6ஆம் வாரம், 7ஆம் வாரமா? அது கிடையாது. வாரம்னா 7 நாட்கள், கிழமைகளை வச்சுதான் ஒரு வாரம். 7 கிழமைகள் சேர்ந்தது தான் ஒரு வாரம். கரெக்டா? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அதாவது திங்கள் நம்போது சந்திரன், செவ்வாய் நம்போது செவ்வாய் கிரகம், புதன் நம்போது புதன் கிரகம், வியாழன் நம்போது குரு கிரகம், வெள்ளி நம்போது சுக்கிர கிரகம், சனி நம்போது சனி கிரகம், ஞாயிறு நம்போது சூரியன் அப்படின்னு வந்துருவாரு. அப்போ 7 கிரகங்கள் வந்துருவாங்க. 2 பேர் சாயா கிரகங்கள் சொல்லப்படுற ராகு, கேது, உருவம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஓகே, இந்த 7 கிழமைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த 7 கிழமைகள்ல நம்ம இப்போ ஜென்ம லக்னத்துக்கு வருவோம். ஏன்னா ஜென்ம லக்னம் தாங்க ஆதி. சரியா? இப்போ ஒரு உதாரணம்ங்க. ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்துல பிறக்கிறாருன்னு வச்சுக்கோம். சரிங்களா? மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் பிறக்கிறார். அப்போ அந்த மேஷ லக்னத்துல அந்த ஜாதகர் பிறக்கும்போது லக்னம் ஞாபகம் வச்சுக்க, லக்னம் மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் பிறக்கின்றார். அப்போ அந்த மேஷ லக்னத்துல பிறக்கும்போது அவருக்கு என்ன பண்ணுவாங்க? சந்திரன் ராசி எங்க வந்து விழும்? அவருக்கு அந்த ஜாதகருக்கு ராசி வந்து உத்திரம் நட்சத்திரத்துல விழுந்திருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதமும் 3ஆம் பாதமும் ஞாபகம் வச்சுங்க. 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் ஏதோ ஒரு பாதத்துல விழுந்திருக்கும். 6ஆம் வீட்டுல, அதாவது லக்னத்தின் 6ஆம் வீட்டுல சந்திரன் வந்து நின்றுருப்பார். சரிங்களா? உத்திரம் நட்சத்திரம் இருக்காங்க, அஸ்தம் நட்சத்திரம் இருக்காங்க, சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம் அங்கே இருக்கு. இந்த நட்சத்திர பாதத்துல ஏதோ ஒரு இடத்துல சந்திரன் வந்து நின்றுட்டார். அதாவது லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுல சந்திரன் வந்து நின்றுட்டார். அந்த ஜாதகருக்கு நம்ம என்ன பண்றோம்? இந்த 3 நட்சத்திரத்துல ஜென்ம நட்சத்திரமா கணக்கெடுத்து அவருக்கு ஒரு பேர் வைக்கிறோம். நட்சத்திர அடிப்படையில பேர் வைக்கிறோம். எல்லாருக்குமே நல்ல பழக்கம் தான் அது. ஓகே, ஆனா அந்த பேர் எங்க வந்து மாட்டோம் தெரியுமா? லக்னத்தின் 6ஆவது வீட்டுல வந்து பேர் மாட்டாங்க. கண்டிப்பா சொல்றேங்க. அப்படி பேர் வைக்கும்போது ருண ரோக சத்ருன்னு சொல்லப்படுற கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி அப்படிங்கிற விஷயத்துல அந்த ஜாதகர் 100% மாட்டுவாருங்க. அப்ப என்ன சார், அந்த நட்சத்திரத்துல பேர் வைக்கக்கூடாதா? ஆமா, வைக்கக்கூடாது. அந்த லக்னத்திற்கு இப்ப நிறைய பேர் வம்பு வழக்கு, கடன், வம்பு வழக்கு என்கிட்ட வர ஜாதகருக்கெல்லாம் நான் பாத்தீங்கன்னா 6லயோ 8லயோ 12லயோ லக்னத்திற்கு 6லயோ 8லயோ 12லயோ சந்திரன் இருந்து அது சம்பந்தமான அந்த நட்சத்திர சம்பந்தமான பேர் மாத்தினா நான் பேரையே மாத்தி விட்டுறேங்க. பேரை மாத்தி தயவு செய்து கெசட்ல மாத்தணுமா? நீ கெசட்ல மாத்ததெல்லாம் பெரிய ப்ராசஸ். வம்பு வழக்கு பஞ்சாயத்து 1000 இருக்கும். நீ என்ன பண்ற? டெய்லி 27 வாட்டி இல்லைன்னா 108 வாட்டி டெய்லி இந்த ஒரு நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணி அந்த லக்னத்திற்கு தாரா பலனின் மூலம் தெய்வ அனுக்கிரகமான ஒரு நட்சத்திரத்தை நம்ம கண்டுபிடிச்சி செலக்ட் பண்ணி தாரா பலன் மூலியமா கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ணி அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பேரை சொல்லி இந்த பேரை 108 வாட்டி ஒரு நாளைக்கு எழுது. 100% நீ வெளியே வரும்னு சொல்றேன். வராங்க வெளியே. நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நானும் ஒன்றும் கண்டுபிடிக்கல. நான் புதுசா இங்க யாருமே எதுவுமே கண்டுபிடிக்கல. ஏற்கனவே முன்னோர்கள் சொன்னதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஸ்ரீராமர் காட்டுல போவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லு மேல கால் வைப்பார். ராமர் பாதம் பட்டோன்னா அந்த கல் வந்து ஒரு தேவதையா மாறிடும். ராமா, உன் கால் போட்ட உடனே நான் வந்து சாப விமோசனம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னோடனே, ஓகே, இன்றையிலேருந்து நீ இந்த பேராக அழைக்கப்படுவாய் ஆசீர்வாதம் பண்ண. ஒரு நட்சத்திரம் ஆயிடுவாங்க, இல்லைன்னா வேற எதுனா ஒரு தேவதையா போயிடுவாங்க, இல்லை தேவலோகத்துக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி ரிஷி முனிவர்கள் அங்கே வந்து அமரும் போது கை வைக்கும் போதோ கால் வைக்கும் போதோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க?
டக்குன்னு அந்த சாப விமோசனம் ஆயிட்டு இன்றையிலேருந்து இந்த பேராக நீ அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றுவாங்க. நம்ம முன்னோர்கள் அனைத்து விஷயத்துலையும் அனைத்து பெரியவங்களும் எல்லா ஒரு விஷயத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எந்த மதமாவனா இருக்கட்டும் அவங்க அந்த மதத்தினரும் பார்த்தீங்கன்னா வணங்கக்கூடியவர்கள். அவங்களாம் அங்கிருந்த முன்னோர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேரை மாற்றி விட்ருவாங்க. பேரை மாற்றினோடனே அவங்க லெவலே வேற லெவலில் மாறும். இன்றைக்கு கூட நம்ம சினிமா ஃபீல்டில் பார்த்துக்கிறோங்க, எவ்வளோ பேர் மாற்றினோடனே எவ்வளோ வெற்றியாக இருக்காங்க பாருங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய அந்த பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ம லக்னத்துக்கு 6லயோ 8லயோ 12 போய் மாட்டிங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்தில் வந்து ராசியாக வந்திருக்கும். லக்னத்தில் 9ல் உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு தனுசு ராசியாக வந்திருக்கும். 9ஆம் பாவத்தில் பேர் வச்சிருப்பாரு. அப்போ அவர் குருத்தன்மையாக இருப்பாருன்னு வச்சுங்களேன். ஆனால் 10ஆம் பாவத்தின் 12ஆம் பாவமாக அந்த பேர் வேலை செஞ்சார்னா நல்லதுங்க. குருத்தன்மையாக இருந்தாலும் நல்லதுங்க. உபதேசம் பண்ணால் நல்லதுங்க. கோவிலில் போயிட்டு ஏதாவது அர்ச்சகராவோ நல்ல பூசாரியாவோ இல்லை கோயில் பக்கத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் நல்லதுங்க. ஆனால் வியாபாரம் பண்ணார்னா அந்த பெயரே அவருக்கு 10ஆம் பாவத்தின் 12ஆம் வீடு விரைய வீடாக வேலை செய்து பேரே அவருடைய வியாபாரத்தை லாஸ் பண்ணும், 100% பண்ணும். இதுதாங்க நம்ம அஸ்ட்ரோ நிவர்த்தி வகுப்பு வருகிற 14ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறோம். ஏப்ரல் 14ஆம் தேதி. இப்போ இந்த பஞ்சாங்கத்தில் ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த சொல்லி பஞ்சாங்கம் முதல் பலன் எடுக்கும் வரை அப்படிங்கிற மாதிரி ஒன்று நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உடையவர்கள் கீழ்கண்ட நம்பரில் ஃபோன் பண்ணி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.